இப்படி நம்முடைய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டா இப்ப கல்யாணத்துக்கு ரெடி. கல்யாணத்துல மார்க்கம் முக்கியம், ஆணுக்கு முக்கியம், பெண்ணுக்கு முக்கியம். நம்மட பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுக்க கொலை மார்க்கம் பார்க்கணும். நம்மட ஆக்கள் மாப்பிள்ளைய பார்க்கற எப்படி தெரியுமா? என்ன தொழில், வருமானம் எவ்வளவு, அவருக்கு கொழும்புல வேலை, மாசம் 1 லட்சம் ரூபாய் மட்டும் உழைக்காரு. என்ன வேலை கேட்கறல, அங்க தூள் விற்கான் அவன். என்ன வேலை, கார்ல வந்து இறங்கினாலே மாப்பிள்ளை பிக்ஸட். அது வாடகை கார், அது வாடகை கார் கொண்டே கொடுத்துட்டு அவன். இந்த பட்டம் காட்டுவான்கள். முதல்ல அவன்கிட்ட தொழுகை இருக்காண்டு பாருங்க, ஈமான் இஸ்லாம் இருக்காண்டு பாருங்க. சிலர் பள்ளிக்கு போறதே மௌத்தானத்துக்கு போறதுதான், சண்டக்குள்ள இருந்துகிட்டு மையத்தை தொழுகை தான் பள்ளிக்குள்ள போறது. அதுக்கு முன்ன அவர் போறதே இல்லை. சிலர் பள்ளிக்கு போற வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு மட்டும்தான், அதுவும் கலைய கொள்ள. அப்ப இவருக்கு எப்படி நாம பொண்ணை கொடுக்குறது? இவ்வளவுக்கு தொழுகையாளியா வளர்த்து போட்டு, இவ்வளவு மார்க்கத்துக்கு வளர்த்து போட்டு, பொண்ணை கொடுக்கறதுக்கு மட்டும் வருமானம், நல்ல தொழில், மாஷா அல்லாஹ்னு கொடுக்குறா. ஈமான் இருக்கணும். காசி பணம் குமிஞ்சிருக்கு, நித்திரை வருமா? எத்தனை வசதிக்காரி வந்திருக்கா கவுன்சிலிங்க்கு, நித்திரை வருது இல்ல சிரம். உமக்கு என்ன பிரச்சனைமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 50 பவுன் நகை இருக்கு, எந்த பேர்லையே தனி பில்டிங் இருக்கு, என் ரூம் 7 மாடி ரூம், மாடி பெரிய வீடு, ஏசி, காசு எல்லாமே இருக்கு. ஆனா அன்பு மட்டும் கிடைக்குது இல்லை. இதை விட நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு வாழ்க்கை பட்டிக்கலாம்னு சொல்றாள். சந்தோஷம்ங்கிறது சோத்திலையும் நகையிலையும் இல்லை. சந்தோஷம்ங்கிறது நல்ல மனசுல இருக்கு. அந்த நல்ல மனம் உள்ளது ஈமான்ல இருக்கும். ஈமான் இல்லாட்டி நம்ம நினைக்க பொண்டாட்டி புடிச்சேன் தோல்ல கையை போட்டுக்க மோட்டர் பைக்கில் போறாங்க, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்காங்கண்டு, உள்ளுக்குள்ள சண்டை. அவளே உங்களுக்கு மெசேஜ் பண்ணணுமெண்டு சண்டை. வேற ஒன்று நிம்மதியா இருக்குமா? இவருக்கு ஒரே மெசேஜ் வந்தா, இவர் ஒரே போன்ல தொங்கினா நிம்மதியா இருக்குமா? அப்படிதான் நடக்கும். பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி, எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்டு. புருஷன் வேலைக்கு போயிட்டா இவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். என்னது? சும்மா டைம் பாஸ், ஒன்றும் இல்லை, சும்மா கதைக்கிற மட்டும்தான், வேற சந்திச்சதே இல்லை. அதே மாதிரி தான் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். போன்ல தொங்குறான்டா, அது கேர்ள் ஃப்ரெண்டா. பொண்டாட்டிட்டு அப்படி கேட்க மாட்டான். பொண்டாட்டி கோல் எடுத்தாலோ என்ன, சரி வெய். பொண்டாட்டி மாதிரி ஒருவள் கோல் எடுத்தா அப்புறம் பிறகு வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா, மறா என்ன செய்றீங்க, என்ன உடுத்திருக்கிறீங்க, உங்களோட ஊர்ல மழையா, அங்க வேறு வெள்ளாமை செய்யறாரு தானே. இவனுக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்டிருக்கான். மரம் உங்களோட மூத்தம்மா எப்படி இருக்கா, அந்த அவ சேர்த்து 7 வருஷம்டா பண்டி, உனக்கு தெரியும். மவுத்தா 7 வருஷம் எப்ப விசாரிக்கான் இவன். மூத்தம்மா சிவமா இருக்கா வேண்டாம், அவன் மவுத்தாய் கபருக்கு எலும்பு மீறதுக்கு கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம நோண்டிக்கு நிற்கிறேன். அப்ப நம்ம மார்க்கம் இல்லாட்டியா முடிஞ்சு போச்சு. அப்ப மார்க்கம் உள்ள மாப்பிள்ளையை தான் பார்க்கணும். ஈமான் அவர்கிட்ட இருக்கா, இஸ்லாம் இருக்குதாண்டாமா. காசு பணம் இருந்தா நல்லம், இல்லாட்டி ஒன்றும் இல்லை. அது அல்லாஹ் எழுதின ரிஸ்க்கு குறையா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லாம வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எழுதிட்டான். நம்ம கல்யாணம் பண்ணக்குள்ள பெரிய வருமானம் உள்ள ஒருவராயிருப்பார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எல்லாம் போய் நடுத்தருவுக்கு வருவார். நம்ம நினைச்ச பணக்காரன் இப்ப இல்லை. நம்ம கல்யாணம் பண்ணக்குள்ள ஒன்றுக்கும் வழி இல்லாதவன் இருப்பான். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட பிள்ளைய நல்லா வச்சுக்கிருப்பான், நல்ல வருமானம் இருக்கும். அதை மட்டும் நாம முடிவெடுக்கலாம். ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாட நாட்டத்தில் இல்லாம கீழே விழாது. ரிஸ்க்கு எழுதியாச்சு, எழுதினதுதான் கிடைக்கும். நம்முடைய பேர்ல கரும்பு பெக்டரி இருந்தாலும் சீனி திங்க போடாண்டு அல்லாஹ் எழுதினா சீனி நோய் வந்துடும், துன்றாது முடியும். வீட்டுக்கு அரிசி மூட அடுக்கி இருந்தாலும் சோறு இறங்காது, வருத்தம். ஏலா உனக்கு எழுதல, அரிசி வேண்ட வழி இல்லை, பட்டணி படுத்தாலும் கதவை தட்டி சகன் வரும். நாங்க எங்கட வீட்டை ஒலிமா உண்டு, கதவை தட்டி வரும். நினைச்சும் பார்த்திருக்க மாட்டோம், பிரியாணி வந்து நிற்கும். அப்போ எழுதின ரிஸ்க்கு என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும்.
எழுதாத ரிசுக்கு கிடைக்காது. இது ஈமான் கொள்ற 6 அம்சத்தில் உண்டு. அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு. இந்த 6ஐ நம்பினா தான் நாம மூமின். அந்த விதிங்கிறது 6வது. சூரா ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக். இந்த உலகத்திலேயும் உங்களையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே எழுதியாச்சுங்கிறான் அல்லாஹ். எழுதினதான் நடக்கும். நீங்க என்ன மாப்பிள்ளை பார்த்து கோடியா கொட்டின மாப்பிள்ளை பார்த்தாலும் எழுத்துத்தான் உங்களோட பிள்ளைக்கு எழுதினது தான் நடக்கும். அதை பற்றி யோசிக்காதீங்க. காசு பணம் என்கிறது 2வது, மார்க்கம் என்கிற ஒன்று 1வது. மார்க்கம் உள்ள மாப்பிள்ளைய பாருங்க, மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணா வளருங்க, அழகான ஒரு திருமணம் நடக்கும், அல்லாவை பயந்த ஒரு திருமணம் நடக்கும். அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இதுதான் இஸ்லாமிய திருமணம். அந்த இஸ்லாமிய திருமண வாழ்க்கை